அற்பமா எண்ணப்பட்டவர்கள். ஆனால் அற்பமா எண்ணப்பட்ட உனக்கு ஒரு தைரியம் இருக்கணும். இவங்க என்ன அற்பமா நினைக்கிட்டோம், ஆனா என்னை அற்புதமாய் நினைக்கிற ஒருத்தர் இருக்கு. அவங்கள அழகா செஞ்ச ஆண்டவர் தான் என்ன அற்பமா செஞ்சார். ஏன் அற்பமா செஞ்சார் தெரியுமா? இந்த அற்பத்தையே நான் எப்படி அதிசயமாய் மாத்திரேன் பாருன்றதுக்கு தான் கர்த்தர் உன்னை என்னையும் அற்பமா செஞ்சார். ஏன் நீங்க பைபிள்ல எடுத்து பாருங்க, இந்த ஜியோனாலஜி ஒன்று இருக்கும், 1ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் பாருங்க. அதுல இருக்கிறவனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பாருங்க, மேக்சிமம் சரியா இருக்காது. இன்னைக்கு உலகம் எதெல்லாம் அருவருப்புங்குதோ, எவனெல்லாம் உலகம் தள்ளி வைக்குதோ, அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து ஆண்டவர் ஆளை செலக்ட் பண்ணிட்டே வந்திருக்காரு. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ரூத்தோடைய ஹிஸ்டரி எடுத்துக்கொள்ளுங்க. ரூத் எப்படிப்பட்ட ஒரு ஆளு? மோவாபிஸ். தாமாருக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சு? ராகாப் எப்படிப்பட்டவங்க? எடுத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க எல்லாம் பிரமாணத்தின் படியாகவும் இருக்கட்டும் சரி, உலக பிரகாரமாக இருக்க சரி, அற்பமா எண்ணப்பட்டவர்கள். ஆனா அந்த அற்பமா எண்ணப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே வரும்.